எப்படி இந்த கர்நாடக மொழி, கன்னட மொழி, மலையாள மொழி, தெலுங்கு மொழி உருவாச்சுது அப்படின்னா, முன்னாடி தமிழ் தான் அங்கே பேசப்பட்டு வந்திருக்கிறது. எப்படி உருவாச்சுன்னா, அந்நியர்களோட படையெடுப்பு தான். திட்டமிட்டு யாரோ உட்காந்து அதை சமஸ்கிருதத்தை கலந்து, அதை வந்து தெலுங்காவும் மலையாளமாவும் மாற்றலை அவங்க. திட்டமிட்டுலாம் மாற்றலை. இதுபோல் அந்நியர்கள் வந்து பிழைப்பிற்காக அந்த காலத்துலேயும் வந்திருக்காங்க. நடந்தே வந்திருப்பாங்க. அந்த காலத்தில் பிழைப்பிற்காக அல்லது அந்நியர்கள் இந்த மாதிரி போரிடுவாங்க. ஒரு பகுதிக்கு பிழைப்பதற்காக போரிடுதல் நடக்கும். போரிடுதலே பிழைப்பதற்காகவே நடக்கும். சும்மா இன்றைக்கி வந்து ஈஸியாக ஒரு வண்டியில் ஒரு ட்ரெயினில் வந்து இறங்குறாங்க. ஆனால் அதே அன்றைய காலத்தில் கடந்த காலங்களில் குதிரையில் வந்திருப்பாங்க. வாளுடைய ஈட்டியோடு வந்திருப்பாங்க. கேரளாவுக்கு போகலாம், அங்கே வந்து பசுமையான பகுதி, சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது அப்படின்னு நினச்சி கேரளாவுக்கு போயிருப்பாங்க. வட இந்தியர்கள் படையெடுத்து போயிட்டுருப்பாங்க. அப்போ அங்கே உள்ளவங்களை அடித்து வீழ்த்தி அந்த பகுதியில் இருக்கிற மக்களை வந்து அடித்து வீழ்த்தி அந்த பகுதியில் குடியேறியிருப்பாங்க. கர்நாடகாவில் குடியேறியிருப்பாங்க, ஆந்திராவில் குடியேறியிருப்பாங்க. அப்படி குடியேறி தான் வட இந்தியர்கள் தான் வந்து குடியேறி அந்த மாதிரி தான் மொழி கலப்பு ஏற்பட்டது. வட இந்தியர்களுடைய மொழியும் அங்கே பேசப்பட்ட தமிழ் மொழியும் கலந்து தான் கர்நாடக மொழி, மலையாள மொழி ஏற்பட்டது. இன்றைக்கி இப்போ வந்து இன்றைக்கி வட இந்தியர்கள் வராங்க, தமிழர்கள் வராங்க. இந்த மொழி கலப்பு ஏற்படுதில்ல, உறவுகள் ஏற்படும், கல்யாணம் ஏற்படும், திருமண உறவு ஏற்படும். அப்போது 2 பேரும் பேசுகிற மொழி கலப்பு இந்தி மொழியும் தமிழ் மொழியும் கலந்து இன்றைக்கி என்ன ஆகும்? இன்றைக்கி வந்து மொழி கலப்பு ஏற்படுமா? இந்திக்காரங்களும் தமிழர்களும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? அந்த இதுக்கு இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? குறைவாக இருக்குமா? இல்லை ரொம்ப அரிதாக அங்கங்கே நடக்கலாம். ஒருவேளை அப்படி நடந்துன்னா என்ன ஆகும்? இந்தி மொழி பேசுகிறவங்களும் தமிழ் மொழியும் கலந்து ஒரு மொழி உருவாகும். எப்படி தமிங்கலம் உருவாச்சுது? தமிழும் ஆங்கிலம் கலந்து ஒரு மொழி உருவாகுதில்ல, தமிங்கலம்னு சொல்கிறாங்களா? அதுபோல் இந்தியும் தமிழும் கலந்து, இந்தியும் தமிழும் ஆங்கிலமும் கலந்து 3 மொழி கலந்து ஒரு புதிய மொழி உருவாகும். அதனால் இப்படி தான் கடந்த காலங்களில் எப்படி கர்நாடக மொழி உருவாச்சுன்னா படையெடுத்திருக்காங்க. அந்நியர்கள் இது போன்று பிழைப்பதற்காக படையெடுத்திருக்கிறார்கள். வளமான பகுதி, தமிழ்நாடு அமைதியான பகுதி, வளமான பகுதி, பாதுகாப்பான பகுதி அப்படின்னு நினச்சிருப்பாங்க அந்த காலத்தில். அதனால் படையெடுத்திருக்காங்க. அதுபோல் கேரளாவுக்கு படையெடுத்திருக்காங்க, கர்நாடகாவுக்கு படையெடுத்திருக்காங்க அந்த காலத்தில் அந்நியர்கள் பிழைப்பதற்காக. வட இந்திய பகுதி பாதுகாப்பற்ற பகுதியாக இருக்கலாம். இன்றைக்கி எப்படி பாதுகாப்பற்ற பகுதியாக இருக்கோ அதுபோல் வட இந்தியா அன்றைக்கும் பாதுகாப்பற்ற பகுதியாக இருந்திருக்கலாம். அதனால் அந்த மக்கள் இங்கே படையெடுத்து வந்திருக்கலாம். இந்த மாதிரி கர்நாடகாவில் போய் கேரளாவில் போய் குடியேறியிருப்பாங்க. குடியேறும் போது அங்கே பேசப்பட்ட அந்த தமிழ் மொழியோடு அந்த வட இந்தியர்களின் மொழி கலந்துருக்கும். அவங்க என்ன மொழி பேசியிருப்பாங்க அது நம்ம வந்து ஆராய்ச்சிக்குரியது. அவங்க பேசுகிற மொழியோடு தமிழ் மொழி கலந்து புதிய மொழி உருவாகி ஒரு புதிய எழுத்து வடிவத்தையும் உருவாக்குறாங்க. இப்படி தான் வந்து அந்த மலையாள மொழி பிறந்தது, தெலுங்கு மொழி பிறந்தது, அப்புறம் துளு மொழியெல்லாம் பிறந்திருக்கு, அப்புறம் வந்து கன்னட மொழி பிறந்திருக்கு. அதனால் நம்ம மொழியை பாதுகாக்கணும். ஏற்கனவே இந்தியா முழுவதும் பேசப்பட்டு வந்த தமிழ் மொழி இன்று தமிழ்நாடு அளவில் சுருங்கி போய் கொண்டிருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழை அழிக்கின்ற முயற்சி தீவிரமாக நடக்குது. ஆங்கில வழி பள்ளி, அப்புறம் இந்தியை திணிப்பதற்கான முயற்சி, அப்புறம் இந்திக்காரங்க இங்கே வர்றது. இப்படி தமிழ் மொழிக்கு எதிராக பயங்கரமான வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதனால் அவ்வளோ ஈஸியாக தமிழ் மொழியை அழிச்சிட முடியுமா, ஒரு மொழியை அழித்து விட முடியுமா என்று நினைக்காதீங்க. மகாராஷ்டிராவில் மராத்தி மொழி அழிஞ்சிக்கிட்டு வருது இந்தி மொழியால். அங்கெல்லாம் எல்லோரும் ஹிந்தி தான் இப்போ பேசுகிறாங்க மராத்தியில். மகாராஷ்டிராவில், ராஜஸ்தான் மொழி அழிஞ்சிட்டு வருது. உத்தரப்பிரதேசத்தில் 6 மொழி பேசப்பட்டு வந்தது, அங்கே ஹிந்தி தான் இப்போ வந்து பேசப்படுகிறது. இப்படி மொழியை அழிப்பதில் ரொம்ப தீவிரமாக வரும் குறுகிய காலத்தில் வரும் 40-50 வருஷத்தில் பல மொழிகளை அழித்து விட்டது இந்த ஹிந்தி. அதனால் தமிழை அழிப்பதற்கு தமிழுக்கு எதிராக ஆங்கிலத்தோடு இந்தியும் கைகோர்த்து நிற்கிறது. ஆங்கிலத்தை விட இந்தி மொழி ஆபத்தானது. ஏன்னா வந்து ஆங்கிலேயர்கள் யாரும் இங்கே வர்றதில்ல, நாம் தான் ஆங்கிலத்தை கற்கிறோம். ஆனால் இங்கே வந்து இந்திக்காரங்களே இங்கே வந்து குடியேறுறாங்க. நம்மளை வந்து இந்தி பேசுகிறவர்களாக மாற்றுவதை விட இந்திக்காரங்களே இங்கே குடி வச்சுட்டாக்கா அவ்வளோதான். இங்கே வசிக்கிற மக்கள் இந்தி பேசுகிறவர்களாக மாறிவிடுவார்கள். அதனால் வந்து ரொம்ப விழிப்போடு இருக்கும்.